இன்னொருத்தர் மரியாதை உங்களுக்கு தேவையே கிடையாது. வாழ்ற வாழ்க்கைய ஒழுங்கு மரியாதை நமக்கு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வாழணும். பெரிய பணக்காரங்க இருக்காங்க. பெரிய பணக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் வாயில உள்ளதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பணக்காரன் பூரா கோதுமையும் சிறுதானியத்தை தின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணக்காரன் சொல்லி சும்மா அங்கிட்டு 10 ரூபா பிரியாணி 50 ரூபா பிரியாணின்னு சொல்லி வளைச்சு வயிற்ற வெப்பிவிட்டு எனக்கு கடன் ஆயிடுச்சுன்றது. இருக்கிறத சமைக்கணும் முதல்ல வீட்டில். நான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை தாங்குதாங்கன்னு தாங்குறேன், அவன் எல்லாத்தையும் கடனை வாங்கி கொடுக்குறான், அவன் சமைச்சு போடுறான். இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தேவையெல்லாம் பேசி அவனை கடன் ஆக்கிட்டு கடனை கட்டு கடன்காரனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல பெண்களை ஏன் நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, பெண்கள் தான் வீட்டின் கண்கள். பெண்களை தான் தெய்வமாக கும்பிடுறோம். பெண்களுக்கு தான் கல்வி அறிவு இருந்தால் அந்த குடும்பம் உயரும் அப்படின்னு பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் உண்மை இருக்கு. ஏன்னா ஒரு பெண் நினைச்சாதான் எவ்வளோ பெரிய ஆணையும் கட்டுப்படுத்த முடியும், பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும். பிள்ளைகளுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம பழக்கணும்.